ராக்கி. மாதிரி ட்ரெஸ் உங்களுக்கும் கிடைக்கும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? மாஸ்டர் வந்துட்டார். அண்ணன் பாக்கதான் காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். எனக்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி. சபா மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். Hi everyone, welcome back to Nikita. நான் உங்கள் நிக்கிதா. இப்போ நம்ம பெரியப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து இந்த பிளேஸே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, பிளஸ் கிரீனிஷாவும் இருக்கு. இன்னைக்கு சண்டே வேற, ஸோ அதனால எல்லாருமே பிரியாணி தான் சமைப்பாங்க. ஸோ நாங்களும் வந்து இன்னைக்கு பிரியாணி தான் சமைக்க போறோம். ஃபேமிலியா சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு சமைக்க போறோம். இதுல எனக்கு நிறைய பொறுப்பு வேற கொடுத்துருக்காங்களா, ஸோ நான் தான் இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்த போறேன். என்ன நிகழ்ச்சி? பிரியாணி சமைக்கிற நிகழ்ச்சி. அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா சமைக்கலாம் வாங்க. வெட்டுற வேலையெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து வெறும் கிண்டுற வேலை மட்டும் பண்ணா போதும். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்ப வந்து புதினா இஞ்சி பூண்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நம்ம என்னதான் வந்து ஏசில நம்ம வந்து உட்கார்ந்து இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையான ஃப்ரெஷ் ஏர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நம்மளுக்கு வேலையே இல்லை, எல்லாமே இவங்களே வந்து பண்ணிட்டாங்க. எங்க அம்மா வேற தக்காளி வேற குட்டி குட்டியா கட் பண்ணி கோழிக்கு வேற போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து மடியில உட்காந்துக்கு போல அவ்வளோ போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த கோழிங்களோட ஏரியா தான் இது. சோ அதனால பெரியப்பா அதெல்லாம் புடிச்சிட்டு இங்க வரக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இந்த பிளேஸ் ஆக்குபை பண்ணிருக்கோம். பிளஸ் இப்ப வந்து இதான் பாதாம் மரத்தோட காய் அண்ட் இதுதான் அதோட பழமா. நம்ம கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆக்சுவலா இதுலதான் வந்து என்ன வரும், பாதாம் வரும். ஆனா ஏதோ கொத்தி இப்படி சாப்பிட்டு இருக்காங்க மேல மட்டும். யாரும் இல்ல, அணிலா தான் இருக்கும். அணில்லாம் இங்க இருக்கா? நம்ம பெரியப்பா தான் கட் பண்ணிட்டு. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உட்காருங்க உட்காருங்க. ரெண்டு பாதியா வந்திருக்கு. இல்ல ஒயிட் டாட் வாயில போட்டுக்கலாமா? நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. பாதாம் மாதிரியே பண்றியா? காயா இருக்கு. கருப்பே குசும்புக்காரன். பிரியாணி அமோகமா வரணுங்கிறதுக்காக கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மூட பொருளோனே முந்தி முந்தி விநாயகனே. அடுத்து நம்ம பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு
இந்த பல்ல வச்சு பாறாங்களே சாப்பிடலாம். எல்லாம் போட்டிருக்கோம். ஆக்சுவலா இந்த பிரியாணி ரெசிபி நான் ஏற்கனவே ஒரு தனி வீடியோவா போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க அங்க போய் பாருங்க. இப்ப ஃபேமிலியா சேர்ந்து ஃபன் பண்ணிட்டே சமைக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்து தானே இஞ்சி பூண்டு. இங்க இருந்து பறந்து என்னமோ விழுந்துருச்சு. எங்க மாஸ்டர் இஞ்சி பூண்டு பேஸ்டோட வந்துட்டாங்க. என்ன ஜிம்க்கு போறீங்களா? இதுக்கு மேல போல லுங்கி வந்துருது. ஆஹா, என்ன ஸ்மெல்! இஞ்சி பூண்டும் வெங்காயமும் இஞ்சி பூண்டு சேர்த்துட்ட பிறகு ஒரு ஸ்மெல் வரும்ல, அது யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சிக்கன் தான் போட போறோம். இப்போ நம்ம சிக்கன் போட்டு முடிக்க போறோம். சிக்கன் தான் நம்ம ஹீரோவே இந்த பிரியாணிக்கு. நாங்க 2 பேரும் சிஸ்டர்ஸா சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி ட்ரெஸ் வேணும்னா நீங்க இன்ஸ்டோருக்கு போங்க. இதே மாதிரி ட்ரெஸ் உங்களுக்கும் கிடைக்கும். தக்காளி போட்டதுல என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? மூக்குல போனது சூப்பரா இருக்கு. தண்ணி வேணுமா? ஓகேயா? என்ன ரன்னிங்ல போறாங்கயா? ஒருத்தர் ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா? சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. பிரியாணி வாசத்துக்கு பக்கத்து வீட்டுல இருந்து நாய் வருது. சுப்பிரமணி வந்தா பின்னாடி போகுது. என்னப்பா நேர இப்படி வந்து அப்படியே யூ டர்ன் பண்ணி போகுது. நல்லா தானே இருக்கு. மாஸ்டர் வந்துட்டார். அண்ணன் பார்க்கதான் காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால். இப்போ நம்ம கிணத்துக்குள்ள குதிக்கலாம். அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால்.